இந்த தகவலோடு சேர்த்து இன்னுமொரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு வெற்றிலை ஏற்றுமதி தடை என்பதான தகவல் தரப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் முரண்பாடை தொடர்ந்து இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கான வெற்றிலை ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளமையின் காரணமாக பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துள்ளதாக வெற்றிலை செய்கையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பில் வெளியாகி இருக்கிற மேலதிக தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த சிக்கலுக்கு தீர்வு காண உறுதியான நாளொன்று இல்லாமையின் காரணமாக விவசாயிகளால் மீண்டும் பயிர்ச்செய்கை செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை தொடர்பில் விளக்கமளித்த வெற்றிலை செய்கையாளர்களை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் WL சரச்சந்திரசிறி 1000 வெற்றிலைகள் 25,000 ரூபாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார். இது எவ்வாறாயினும் இந்திய பாகிஸ்தான் முரண்பாடு முடிவடையும் வரை பொறுமையாக காத்திருக்க முடியாது என்பதால் இங்கிலாந்து, ஜெர்மன் போன்ற பல ஐரோப்பிய நாடுகளுக்கு, மாலைத்தீவு, மலேசியா போன்ற நாடுகளிலும் வெற்றிலைக்கு பெரும் கேள்வி நிலவுவதன் காரணமாக அந்த நாடுகளுக்கு வெற்றிலை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையினை அவர் முன்வைத்திருக்கிறார்.